செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்து அவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் காட்டூர் தேவனங்கள் அவருக்கும் மீண்டும் ஆலோசனை கூற ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிற காரணத்தால் ஒரு சில காரணத்தின் ஒரு சில காரணங்கள் மட்டும் கூறி அனைவரையும் நம்முடைய காலை நேரத்தில் வருகிறது வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்வு வருகின்ற 2026 மீண்டும் பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2,06,00,000 புதிய உறுப்பினர் அட்டையை தலைமை கழகத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மூலமாக வழங்கியிருக்கின்றார்கள். அது சிறப்பாக அந்த உறுப்பினர் அட்டை கடற்கோடி தொண்டனுக்கும் அந்த உறுப்பினர் அட்டை சேர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் அமைத்து இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கின்றார். நான் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் என்னையும் ஒரு பொறுப்பாளராக நம்முடைய பொதுச் செயலாளர் நிறுவித்து 8ஆம் தேதி நானும் அங்கே செல்ல இருக்கின்றதால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வருவதால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மாவட்ட செயலாளருடைய எண்ணங்களை நிறைவேற்ற வண்ணமாக நானும் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அண்ணன் எடப்பாடியார் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் எல்லா கிளையில் இருக்கின்ற நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்த ஆளுகின்ற முதலமைச்சருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்த இந்த 2 பேருக்கும் தமிழகத்தில் யார் சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தமிழகத்தில் சிறந்த ஒரு தலைவர், சிறந்த முதலமைச்சர் என்று நம்முடைய அதிமுக தொண்டர்கள் சொல்லவில்லை, பொதுமக்கள் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருகின்ற நேரத்தில் 520 வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதியெல்லாம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு அவருடைய மகனை அடுத்த வாரிசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய மகனை இன்றைக்கு துணை முதலமைச்சராக ஆக்கி இளைஞரணி செயலராக்கி இன்றைக்கு அடுத்த வாரிசாக நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் சொல்வதை போல குடும்ப ஆட்சி என்று இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசும் நிலைமையில் இருக்கின்றார்கள். சொன்ன வாக்குறுதியை ஒன்றும் செய்யவில்லை. 1000 ரூபாய் பெண்களுக்கு குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற 2,09,00,000 குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். 2 வருஷம் 4 மாசம் பொறுத்து தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அதுவும் நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரான சட்டமன்றத்தில் பேசுகின்ற போதுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள். 1000 ரூபாய் கொடுத்து விட்டு அதுவும் 2,08,00,000 அந்த குடும்ப அட்டையில் இருக்கின்ற இல்லத்தரசிகள் கொடுக்கவில்லை. 1,05,00,000 இல்லத்தரசிகள் தான் கொடுத்தார்கள். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் சொல்லாதீங்களான்னு செய்து இன்றைக்கு மக்களிடத்தில் பெரிய எப்போது இந்த ஆட்சி போகும், எப்போது எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவார் என்று இன்னைக்கு மக்கள் எல்லாம் பேசும் நிலையில ஒவ்வொரு கழக தோழர்கள் உற்சாகப்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினுடைய மகன் வந்துவிட்டார். இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தாத இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி விழுவது நிச்சயம். அதற்கு ஒரு முக்கியத்துவம் தான் இந்த துணை முதலமைச்சர் அவருடைய மகனை அறிவித்திருக்கின்றார். இது 2006 அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 2008 துணை முதலமைச்சராக ஸ்டாலினை கொண்டு வந்தார். 2011 ஆட்சி இழந்தார். நாம் கூட நினைச்சோம் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் 2 வருஷம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தாலே எப்படி நாமும் இந்த ஆட்சியை இழந்தோம்னா அன்றைக்கே இந்த கட்சியை கெடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஓபிஎஸ் இருந்தார். அவரை துணை முதலமைச்சர் ஆகினால்தான் அந்த ராசி நமக்கு ஒட்டி நம்மளும் ஆட்சி இழந்தோம். இன்றைக்கு அதே பணியை தான் இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் சொல்கின்றார் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். 2026 நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் உறுதி.
நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பணியாற்றி வருகின்ற காலம் அண்ணன் பொதுச் செயலாளருடைய பொற்காலம். அவர் பொதுச் செயலாளர் அண்ணன் முதலமைச்சரானால் நாமளால் பயன்பெறுவோம். அதுதான் நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து முதல் தொகுதியாக நம்முடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருகின்ற காலத்தில் முதல் தொகுதி நம்முடைய பொன்னொழி தொகுதி வெற்றி பெற்ற வரலாறு நீங்கள் எல்லாம் படைக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவித்து அதில் நீ கையில் எடுக்கக்கூடிய ஈஸியாக எடுக்கக்கூடியது சோசியல் மீடியா தான். சீமானுடைய செய்திகள் பாருங்கள், ஒரு பக்கம்னா போடுறதுக்கு அவனுக்கு அது பத்திரிக்கை இருக்காது. ஆனால் 3 நிமிஷத்தில் பேசக்கூடிய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அண்ட் நோட்ஸ், அந்த 3 நிமிஷம் பேசுகிறாங்களே சுவாரஸ்யமாக இருக்கும், நல்ல கவர்ச்சியாக இருக்கும், இன்னொருக்கா பார்க்கலாமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை கண்டென்ட் தயார் பண்ணி அந்த கண்டென்ட்டை அதில் போடுறாங்க. யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது. அது போன்ற பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எடப்பாடியார் தனியாக ஒரு டீம் அமைத்து செய்கிறார். அந்த பணியை மாவட்ட செயலாளர் தலைமையில் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்றிய நகர் கொடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஐடியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடிக்காரனுடைய வேலை உங்கள் படத்தை போட்டு டிவியில் வர்றதுக்காக இல்லை, உங்கள் பயிற்சை போட்டு வர்றதுக்காக. இமேஜ் ஆஃப் EPS should be increased. எடப்பாடியாரனுடைய புகழை அதிகமாக்க வேண்டும். ஸ்டாலினுக்கு இருக்கிற இமேஜ், அந்த சீமானுக்கு இருக்கிற இமேஜ், விவேக்கு சந்திரசேகர் பையன் விஜய், அந்த சந்திரசேகர் ஒரு பெரிய சாணக்கியன், அறிவுமிக்கவன், ஆட்டி படைக்கிறான் மகனை. அந்த அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார். சோசியல் மீடியாவில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் ஓடக்கூடிய கண்டென்ட்டை தயார் பண்ணி அதை மீடியா இந்த டிவிக்களில் போடணும். குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் போடணும் என்ற பணியை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? உங்களுக்கு இருக்கிறது. உங்ககிட்ட ஐடிவிங் இருக்குது. ஐடிவிங்கில் ஒரு நிகழ்ச்சியை வச்சு அந்த நிகழ்ச்சியை மட்டும் எல்லாம் படம் எடுத்து எல்லாத்துலேயும் நம்ம நியூஸ் செய்யவில்லை. உங்கள் படம் வரும், உங்கள் நிகழ்ச்சி வரும். அதில் எடப்பாடியை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது, எடப்பாடியுடைய பேச்சை ப்ராஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் திமுகவினுடைய அந்த சோசியல் மீடியாவெல்லாம் பாருங்கள், சீமானதை பாருங்கள், சீமானை மட்டும்தான் காட்டுவாங்க, சீமா பேச்சை தான் காட்டுவாங்க, ஸ்டாலின் உதயநிதியை தான் காட்டுவாங்க. அந்த அற்புத பணியை நாம் மேற்கொண்டால் இந்த எல்லாரை விட அறிவு மிக்கவர், அறிவு பெற்றதும் 1 மணி நேரம் பேசினாலும் புள்ளி விவர பேச்சுக்களை அடுக்கடுக்காக அப்படியே ஒரு துண்டு பேப்பர் கையில் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணராக பேசுவார், அற்புத விவசாயியாக பேசுவார், தொழிலாளிகளின் தலைவனாக பேசுவார், ஏழைகளின் பங்காளனாக பேசுவார். அதையெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பணியை இந்த ஐடிவி செய்யணும். அந்த வேலையை அவங்கக்கிட்ட வாங்குறது உங்கள் பணியாக இருக்க வேண்டும். நம்மளை ப்ராஜெக்ட் பண்ணுறது எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே ப்ராஜெக்ட் ஆகிடுவோம். நல்ல நம்ம இமேஜ் பூஸ்ட் ஆகும். அவரை முதலில் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களுக்கு எடப்பாடி 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 என்ற அந்த பேச்சுத்தான் மக்கள் உள்ளத்திலே 70-80% இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு உறுப்பினர்கள் உழைக்க வேண்டும் அல்லவா? உண்மையான உறுப்பினர்களுக்கு மகத்துவம் இல்லாத நிலை, போலி உறுப்பினர்கள் கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. எனவே வீடு வீடாக மீண்டும் சென்று சோதனையிட்டு அவர் தான் நம்ம கட்சிக்காரரா, அவர் செல் நம்பர் கட்டாயமாக இருக்கணும். அப்போ நாங்கள் ஒரு கமிட்டி மேலே எடப்பாடி போட்டிருக்காரு, அதில் செக் பண்ணிவிடுவாங்க. செல் நம்பர் வேணும், டோர் நம்பர் வேணும், தெரு நம்பர் வேணும். அப்படிப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லையா, நோட்புக்கில் தான் எழுதுறீங்க, நோட்புக்கில் எழுதுனா அவங்க சிக்னேச்சர் அதில் இருக்கணும். ஆதார் கார்டு நம்பர் இருக்கணும். அப்போ தான் உண்மையானவங்க யார் என்று சொல்லி உண்மையானவர்களுக்கு கட்சி கொடுக்கின்ற அந்த நலன்கள் கட்டாயம் சென்று சேரும். இல்லாட்டி போலிகளுக்கு சென்றவுடன் போலி உறுப்பினர் அட்டையை நம்மகிட்ட வாங்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற சராசரி 15 லட்சம் திமுக காரனுக்கு நம்ம உதவுகிற உதவிகளும் சென்றுவிடும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆளுங்களை நீக்கிடுறான். என்ன தந்திரம் பண்ணியிருக்கிறான்? இந்த
நாடாளுமன்ற தேர்தலில் சராசரியாக 15 லட்சம் உறுப்பினர்கள் நம்ம உறுப்பினர்களை நீக்கிட்டான். நமக்கு இதில் இருக்கு. அந்த நீக்கினவங்க யார் யார் போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சு மீண்டும் சேர்க்கிற பணியை நாம் அடிமட்டத்திலே செய்யவில்லை. இது பெரிய வேதனையான ஒன்று. அரசியலிலே எச்சரிக்கையாக வேண்டும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும். திறமை மிக்க ஒரு ஆல் இண்டியா பர்சனாலிட்டி என்று இபிஎஸ் இருக்கிற போது அந்த புகழை மக்களுக்கு தெரிந்து செல்ல வேண்டாமா? மக்கள் உள்ளத்திலே இடம் இபிஎஸ் 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 என்று எம்ஜிஆர் 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 அம்மா 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 என்று சொன்னதை போல இப்போ இபிஎஸ் 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 என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் மக்கள் உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் அதை பரப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கு. 2 கோடியே 6 லட்சம் உறுப்பினர் அட்டைகளை தலைமையிலிருந்து இபிஎஸ் பெற்று வந்திருக்கிறீர்கள். அந்த 2 கோடி பேரை கண்டறிந்து அவர்கள் கையிலே சென்று சேர வேண்டும். அவங்க கையை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அவர் போலிகள் ஊடுருவிகள் திமுகவிலிருந்து நுழைந்திருக்கிற அந்த கொள்ளைப்புறத்தில் இருக்கிற சூழ்ச்சிக்காரர்கள் இருந்து அதை நாம் நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் என்பதனை கூறி இதை மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு எடப்பாடியார் சார்பிலே கேட்டு அமர்கிறேன். நன்றி. ஒரு 20-30,000 ஓட்டை நம்ம கட்சியில் உறுப்பினராக அவனுங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம உதவிகள் தேர்தல் நேரத்தில் நலத்திட்டங்கள் பணம் சாதனை எல்லாம் டிவி விளம்பரம் எடுக்கிறதில்ல. அது கூட அழிகிறது ஒளியவில்லை அப்படின்னு பிரச்சாரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. உறுப்பினருடைய செல் நம்பர் இல்லை. இதை பயன்படுத்தி திமுக பல சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் செய்திருக்கிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 லட்சம் ஓட்டுனா 15% 20 ஒரு 30,000 ஓட்டை நம்ம ஓட்டை நீக்கியிருக்கானுங்க. ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணதுனால திமுக காரணையே ஒரு 20-30,000 ஓட்டை நம்ம கட்சியில் உறுப்பினராக அவனுங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம உதவிகள் தேர்தல் நேரத்தில் நலத்திட்டங்கள் பணம் உதவியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் திமுக காரணம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20-30,000 பேருக்கு போயிடுச்சு. உண்மை நிலவரம். கட்சியிலிருந்து ஸ்டாலின் உதயநிதி முன்னால் அதிமுக காரங்க சேர்ந்தாங்கன்னா அவனுங்க ஆன்லைனில் சேர்த்துட்டு திமுக காரன் நம்ம உறுப்பினர் அட்டை வச்சுக்கிட்டு அதை காமிச்சிட்டு திமுகவில் சேர்ந்தார்கள் கூடாரம் எடப்பாடி கூடாரம் அழியிறது ஒளியிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ண